சொல்லணும்னா, என் போன்ற சூழல்ல இருக்கிறவனுக்கு கண்டிப்பா லைஃபே இருக்காது. ஃபேமிலியே இருக்கக்கூடாது. இருக்காது. அப்புறம் இந்த ஐசோலேஷன் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இது சரியா இல்லைன்னா அந்த அணுகுமுறை சரியா? ஒரு அறியாமை. இடதுசாரிகள் பெருசா சாதிக்கலனா கூட ஒட்டுமொத்த இந்தியாவின் அரசியல் பாதையை அவங்க பின்னாடி இருந்து டிசைன் பண்ணின்னு இருக்கிறாங்க. திமுகவிலே உறவோடு இருக்கிறேன்னு அற்புதமான தோழர்கள் அதில் இருக்கிறாங்க. சிலர் வந்து சாதிய பண்போடும் இருப்பாங்க, சேர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க. இல்லை, இந்த ஒட்டுமொத்த இந்த பரந்த நிலப்பரப்பிலேயே ஒடுக்கப்பட்டவர்கள் நாசமாக்கப்பட்டதனுடைய வலியை இன்னும் கூட முழுமையாக வந்து அவங்களே உணர்ந்துக்கலன்றது தான் என்னுடைய பச்சையாக சொல்லணுன்னாக்கா, இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவன் தான் ஆயுதம் என்னென்ன இருக்கிற கருத்து என்னுடைய அறிவியை உங்களால் பிடுங்கவே முடியாது. ஆனால் உங்கள் கையில் இருக்கிற ஆயுதத்தை பிடுங்கினா நீங்கள் காலிங்க. அந்த எல்லாரும் சேர விடாமல் ஒரு மெஷினரி இயங்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டை தான் நம்ம குற்றம் சாட்டணுன்றது தான். அதை தான் பெரியார் செஞ்சார், அதை தான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் செஞ்சார், அதை தான் திருமணர் செய்கிறார். படைப்பின் வழியாக நான் கூட அதை தான் செய்வேன். எல்லாரும் இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு நகரத்தை ஒரு மாதிரி பார்க்குறாங்களே, அதனுடைய கிராஃபே வேறு. இந்த நகரம் வந்து பூர்வக்குடி மக்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, வேறு அதே நேரத்தில் வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? எல்லாருமே வந்து நகரத்தை அழகு நகரம், சிங்கார நகரன்ற பேரில் இவனை இங்கேருந்து தூக்கி அடிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையாக போச்சு. நான் இதுக்கு முன்னாடி கேட்கணும்னு நினச்சது, அதுக்குள்ளே நம்ம வந்து லெனின் மார்க்ஸ்ன்னு போனதுனால அந்த மாதிரி போயிட்டோம். உங்களுடைய வீடு, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எழுதக்கூடிய சூழல்லையே இல்லாத ஒரு வீடு, உங்களுக்குன்னு வந்து ஒரு எழுத்தாளர்களுக்கே இருக்க ஒரு லைப்ரரி, அந்த ஒரு ரீடிங் ரூம் அப்படிலாம் இருந்து, ஒரு தனியான ஒரு மேஜை, சேர்லாம் இல்லாமல் அப்படியான ஒரு சூழலில் தான் இருந்து இப்படி எழுதுறீங்க. அதை தாண்டி உங்களுடைய பர்சனலாக உங்களோட ஃபேமிலிலேயும் வந்து உங்களுக்கு வந்து எழுதுறதுக்குன்னு பெரிய சப்போர்ட் கிடையாது. எழுத்துன்னு வரும்போது உங்களுடைய மனைவி யாருமே சப்போர்ட் கிடையாது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருக்க சூழலில் எப்படி உங்களால் இப்படியான படைப்புகளை உருவாக்க முடியுது? இல்லை, நான் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் எழுதுறவனாவே தான் நான் உணர ஆரம்பித்தேன். வேறு எதுவுமே நான் ஏன்னா நான் நல்லா சம்பாதிச்சேன். எனக்கு ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸ்லாம் வச்சுருந்துருக்கேன். நான் காசெல்லாம் பார்த்துருக்கேன். காசு இல்லாத அதுக்கப்புறமா உணரும்போது கூட நான் அதுக்கு திருப்பி போக விரும்பலை. ஏன்னா எப்போ போனாலும் நான் வேலை செய்வேன். நான் அந்த வேலையில் நான் வந்து நம்பிக்கை ஊட்டிடுவேன் யாருக்குமே. ஒரு கட்டடத்துக்குள்ளே போய் நான் நிற்கிறேன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் எழுதுறது மட்டும்தான் எனக்கு முழு நேரம் அதான் வேலை. நான் கண்டுபிடிச்சியும் செஞ்சுட்டேன். அது இதுவும் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ இதனால் எனக்கு என் கனவுகள் எல்லாம் செயல்படுத்தணும்னா ஒன்று படம் பண்ணணும், இல்லை நான் எழுதணும். 2 இப்போ எழுதுறது என் கையில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ரேஞ்சில் இங்கே யாரும், அந்த மீட்டரில் இங்கே யாரும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்போ அதை நான் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், அதை செய்யணுன்ற ஆசை எனக்கு வந்த உடனே, சரி இதை வந்து ஓயாமல் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னும்போது நான் கருப்பர் நகரம் எழுத ஆரம்பித்தேன். எழுதின உடனே அதுக்கும் வந்து ஒரு 2 விருது கிடச்சிது அந்த நாவலுக்கும். இப்போ நான் வந்து வருகிறார்கள் எழுதணும்னு திட்டமிடும்போது எனக்கு நேரடியாக வீட்டில் சொல்லிட்டாங்க, இனி நீ வந்து இது மாதிரி செஞ்சின்னா நான் உன்னோட எப்படி வாழறதுன்ற ஒரு பெரிய சச்சரவு ஒன்று வருது. அது வந்த உடனே எனக்கு எதுவுமே தேவையில்ல, நான் எழுதுகிற வேலையை தான் நான் செய்வேன். எனக்கு மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஓப்பனாக அந்த டிக்ளரேஷனுக்கு அந்த அளவுக்கு எனக்கு எழுத்து மேலே உள்ள இருந்தது. ஏன்னா அதை நான் செய்யாமல் விட முடியாது. நான் அதை ஆனால் நான் ஒரு ரொம்ப வந்து சும்மா இந்த பாசாங்க பைய தூக்கின்னு நான் எழுதிட்டு இருக்கிறேன்னு புகைச்சிக்கின்னு இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருவேன். நான் ஒரு சின்ன ஒரு ஒரு 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு இட்லி நான் சாப்பிடுவேன். 10 ரூபா கொடுக்குற இடத்துல நான் 5 ரூபா கொடுப்பேன். அதுக்கு உத்தரவாதம் நான் பண்ணிட முடியும். ஏன்னா அதுக்கெல்லாம் என்னால் திட்டங்கள் இருக்குது. அது மாதிரியான ஒரு ரோலில் தான் நான் இருக்கிறேன். அப்போ அது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும்போது ஓரளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆன எல்லாம் பரிசுலாம் வாங்கின எல்லாம் என்னை பற்றி பேச ஆரம்பித்த உடனே என்னோடய ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தான் செஞ்சாங்க. ஒரு சின்ன சின்ன உதவிகள் எனக்கு போதும். நண்பர்கள் ஒரு 2, 3 பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப நான் ஒரு ஒரு கழுத்தை பிடிச்சிக்கிற நிலைமைக்கு வரும்போது ஒரு ஃபோனை போட்டால் ஒரு சின்ன ஒரு உதவா நான் வந்து தர அளவுக்குலாம் எனக்கு இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு போகும்போது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ஒன்றும் பெருசாக எனக்கு பொருளாதாரம் வந்துட போகிறதில்ல. ஆனால் ரொம்ப கஷ்டமும் வந்துடாது. மேனேஜ் பண்ணலாம் வா அப்படின்ற இடத்துல போகும்போது நண்பர்கள் இதெல்லாம் இருக்குது, நெருக்கடியாக இருக்குது. ஆனால் என் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறேன் நான் அப்போ தான். இரவு முழுக்க உட்காந்து சிந்திச்சு காலையில் எழுதுறது, அதை வந்து சரி பண்ணுறது. ஏன்னா கை வரப்பட்டுட்டேன் நான். அந்த சிற்பத்தை என்னால் செதுக்கிற முடியும். அப்போ அதனால் அப்படியே போயிட்டே இருக்கும்போது சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் வர ஆரம்பிச்சு. அது நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லணுன்னா, என் போன்ற சூழலில் இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக லைஃபே ஃபேமிலியே இருக்கக்கூடாது. இருக்காது.
ஆனா நான் தக்க வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு குழந்தைங்க வந்துட்டாங்க. ஒரு 3 வருஷத்துல எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒரு அது ஒரு அவங்க மகன், ஒரு மகள்ல. ஆமா மகள் இருக்காங்க. அப்போ நான் அத வந்து ஏன்னா அவங்க எனக்கு நான் இப்படிலாம் கனவு கண்டேனோ, அதே கனவு தான் அவங்களுக்கா இருக்கும். ஆனா அவங்கள ஏன் பெருசா டிஸ்டர்ப் பண்ணாம, அ மேனேஜ் பண்ற அளவுக்கு நான் அத கொண்டு வந்தேன். அது இப்போ வரைக்கும் அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா தான் மாறுச்சு. மற்றபடி ஒரு குடும்பத்தில அந்த சச்சரவுலாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இப்ப உங்களோட மகனும், மகளும் உங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவ்னு நெனைக்கிறேன்ல? ஆமா, என் மகன் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட். ஓகே, மகள் வந்து அவங்க முதுகலை தமிழ் படிச்சாலும், ஓகே. பட் உண்மைய சொல்லணும்னாக்கா, அவங்க ஒரு பெரிய அவங்களுக்கு அப்பா என்ன வேலை செய்றான்றது அவங்களுக்கு அந்த வலுவா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைமா அவங்க கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. இப்ப தான் அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு என்னோட அ முகநூல் பதிவு, வேற சமூக ஊடகங்கள்ல என்ன பத்தி பேசுறதெல்லாம், ஓகே. இப்ப அவங்களோட கணவர் சொல்லுவார் போல இருக்குது, "என்ன உங்க அப்பா இதெல்லாம் பண்றாரா?" அப்படியா? அவருக்கு ஏற்கனவே தெரியும் அவருக்கு. ஓகே. இப்ப அவர் இதெல்லாம் சொன்ன உடனே இவங்க வந்து புக்கு கேட்டாங்க என்ன. ஓகே. இப்ப எனக்கு "நீயே வாங்கிக்கம்மா எங்கனா" அப்படின்ற அளவுக்கு தான் நான் இருப்பேன். புரியுது. இதுல எனக்கு ஒரே மகிழ்ச்சி என்னன்னா, என் அம்மா வந்து இப்ப வாசிக்க ஆரம்பிச்சாங்க. சிறப்பு. அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. மற்றபடி ஃபேமிலியில யாரும் அத பெருசா ஏன்னா அது அது உண்ம தானே. அவங்களுக்கு அதன் வழியா நம்ம புரிஞ்சுக்க பெரிய முடியுது அது என்னால. அது உங்க மகனுடைய சப்போர்ட்டின் காரணமா தான் அவருக்கு இப்ப நீங்க அவர டெடிகேட் பண்ணி உங்களுடைய ஆமா. கருந்துளை புத்தகத்துல நாவல கருந்துளையில வந்து அத வந்து நான் எழுத முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா அது கொஞ்சம் நெரிசலான ஒர்க் அது. அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தா கொஞ்சம் இருக்கணும். அப்பதான் அது கன்டினியூஷன் கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா அது தூக்கி எறிஞ்சிருவாங்க அது. அது ஏற்கனவே அது மேஜிக் மெட்டீரியல். அதுல வந்து நீங்க கொஞ்சம் நான் சொல்றேன் நீ கேட்டுக்கன்னுலாம் வாசகனாண்ட சொல்ல முடியாது. அவங்களுக்கு டவுட்டா இருக்கணும். அதே நேரத்தில அது கம்ப்ளீட் ஆவணும். அப்ப அதுக்கு நான் ஒர்க் பண்ணணும். அப்ப அது செய்யணும்னா எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். அது வந்து அவர் வந்து உத்தரவாதம் குடுத்தாரு. "நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்கப்பா. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்." நீங்க மேல அவரு பிஎஸ்சி முடிச்சுட்டாரு அவரு. "நீங்க எம்எஸ்சி பண்ணுங்க." அப்படின்ட்டு அவனுக்கு நான் சொல்லுவேன். "இல்ல நான் உன்ன கொஞ்சமாவது மகிழ்ச்சி படுத்தணுமேன்னு தான் நான் இந்த டிகிரியே வாங்கினேன்." நல்ல அறிவாளி. சிம்பிளா முடிச்சுருவாரு அவரு. ஆனா அவருக்கு "இல்ல நான் உன்ன பார்த்துக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ டிகிரி வாங்க சொன்னியா வாங்கிட்டேன். ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல செகண்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணல. நான் பார்த்துக்கிறேன்பா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." சரி அவன நானும் தொல்ல பண்ண விரும்பல. அவன் இந்த நாவல் எழுதி முடிக்கிற வரைக்கும் எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தான். அது எனக்கு பெரிய எனக்கு இப்ப உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து போயிட்டு நான் வந்து நீங்க எப்படி உங்களுடைய எழுத்துக்கள்ல வந்து நான் லீனியரா இருக்கீங்களோ, அதே மாரி நானும் போலான்னு நெனைக்கிறேன். வாங்க, வாங்க. ஓகே. அ. அ பொதுவா வந்து எழுத்தாளர்கள் எல்லா உலக நாடுகள் எல்லா இடங்கள்லயுமே வந்து எழுத்தாளர்களுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கும். அ அது என்ன மாரி நிலைப்பாடும், அது அவங்களுடைய தனிப்பட்ட இதா இருக்கும். நீங்க அ வளர்ந்த சூழல் அப்படின்றது ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நிலப்பரப்பு. அ ஏற்கனவே உங்களுக்குமே அந்த பேர் இருக்கு. அதாவது ஒரு ஒரு எழுத்தாளரா கரண் கார்க்கிய அடையாளப்படுத்துறத தாண்டி, ஒரு வட சென்னை எழுத்தாளர் அப்படின்றது இருக்கும். அ வேற குறிப்பிட்டு நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜெயமோகன வந்து நம்ம வந்து மலையாள வாடை உள்ள ஒரு எழுத்தாளர். சொல்ல மாட்டாங்க. பார்ப்பனியத்தின் கூறுகளை சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்படின்னு நம்ம குறிப்பிடல. ஆசான் ஜெயமோகன். இப்படி தான் இருக்கும். ஆனா உங்கள வந்து ஒரு ஒரு தலித் இலக்கியம் தலித் வாழ்வியல சொல்லக்கூடிய எழுத்தாளர்ன்றத தாண்டி, அதையும் இன்னும் சுருக்கி ஒரு வடசென்னை எழுத்தாளர்ன்னு சொல்றாங்கல்ல. ஆனா நான் பார்க்குறது என்னன்னா, உங்களுடைய ஒவ்வொரு நாவலும், ஒவ்வொரு படைப்புமே வந்து வேற வேற கதை மாந்தர்கள, மனிதர்கள பேசுது. ஆனா அவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுன்றது வந்து, அந்த நிலப்பரப்பும், அதோடைய வாழ்வியல் சூழல். இதுதான் கனெக்ட் ஆகுறதா நான் பார்க்குறேன். அது வந்து சட்டக்காரி ஆகட்டலாம், இல்ல வந்து அ கருப்பர் நகரமா இருக்கலாம். அ ஒவ்வொரு படைப்புமே ஒற்றைப்பல். இப்படி எல்லாமே வந்து வேற வேற கதைக்களம். வேற வேற கதை மாதிரி இப்ப கருந்துளை இது வந்து இன்னும் ஒரு வேற கட்டத்துக்கு போயிருக்கீங்க. ஆனாலுமே உங்கள இப்படி ஒரு அடையாளப்படுத்துறது, அத எப்படி பார்க்குறீங்க நீங்க? இல்ல இந்த சமூகத்தில, இந்த நிலப்பரப்புல அது அப்படிதான் நடக்கும். அது அது வந்து நான் ஆச்சரியப்படல நான். அதுக்கெல்லாம் நான் பிராக்டிஸ் ஆயிட்டேன் ஏற்கனவே. ஏன்னா, அது இவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. அதான் நான் சொன்னேன். ஏற்கனவே என் நண்பன் ஒரு 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 +1 படிக்கிற ஒரு +2 படிக்கிற மாணவனுக்கு என்னை எப்படி அ அடக்கணும்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்தி நம்ம திமிரி வரோமோ, அதுபோல தான் இப்போ ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேல அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா, அவங்களுக்கு ஒண்ணும் பெரிய பிராக்டிஸ் இல்ல. என்னைய பொறுத்தவரைக்கும் கவிதையிலயோ நமக்கு ஒரு பெரிய உச்சத்த தொட்டிருக்கலாம். சிறுகதையில கூட நாம சில வேலைகள்லாம் செஞ்சிருக்கோம். நாவல்ல நாம இன்னும் கூட கொஞ்சம் தட்டையா தான் இருக்கிறோம். அப்படின்றது தான் ஒரு பொதுவான சமூகம் இருக்குதுல்ல. பொது சமூகம்னு நம்ம சொல்றதே வந்து என்னன்னா, பரவலா ஒரு அடர்த்தியான சமூகம். அது வந்து ஒரு பெரிய வலைப்பின்னலுக்கு இல்ல வழிநடத்தப்பட்ட ஒரு மந்தை போல தான் இருக்கு. அறிவுசார் உலகத்தில. நீங்க ஒருத்தர் சொன்னா அதை நோக்கி தான் எல்லாரும் பயணிப்பாங்க.
அப்போ இத வந்து இவர் வட சென்னை நம்ம யாரையும் வந்து பார்ப்பன எழுத்தாளர்கள், இவர் வந்து செட்டியார் எழுத்தாளர்கள்ன்ற வார்த்தை கூட நம்ம கேட்டுருக்க மாட்டோம். கேட்டுருக்கோம். ஆனா, இவர் தலித் எழுத்தாளர்கள்ன்னு சொல்றதுல அவங்களுக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கும். அது மாரி என்ன வட சென்னை எழுத்தாளர்கள்ன்னு சொல்றதுல, அவங்களுக்கு ஏன்னா வட சென்னையில இதுவரைக்கும் சென்னையில யாருமே எழுதுறவங்க இல்லையா? ஏன்னா சென்னையில எழுதினவங்க பூரா வேடிக்கை பார்த்து, அந்த வேடிக்கையை கதைகளாக்குனாங்க. நான் வேடிக்கையின் பொருளே இப்ப தன் கதைய பேசுது. அது வந்து அவங்களுக்கு ஒரு எரிச்சல் ஊட்டுறதா இருக்கலாம், இல்ல வர இருக்கலாம். ஆனா, யாரு அவங்கன்றோமோ, அவங்கள் மீறி இளைஞர்கள் வந்து அ ரொம்ப நெருக்கமா என்னைய புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பெரிய வாசகர் பரப்பு உருவாக்கி இருக்கிறதுன்றத நம்ம கவனிக்கணுமே தவிர, இந்த நான் அதனால தான் எப்போதுமே சொல்லுவேன். நான்லாம் வந்து அறிஞர்களால் அடையாளம் காட்டப்பட்டவன் கிடையாது. வாசகர்களால் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டவன். ஓகே. அப்ப அதுதான் இங்க தேவையா இருக்குது. அதுதான் ஓகே. உலகம் முழுக்க நடந்தது. ஓகே. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு அறிஞனை விடவும் ம். இங்க வாசகர்கள் சிறப்பா இருக்கிறாங்க. ஓகே. அப்ப நான் அவங்களுக்காக தான் வேலை செய்றேனே தவிர, அறிஞர்களுக்காகலாம் நான் வேலை செய்யல. ஓகே. அப்ப அந்த விதத்துல வந்து அந்த ஒரு மயக்க நிலையோ, மாய நிலையோ எனக்கு பெரிய டிஸ்டர்பா தெரியல. இந்த சமூகம் அப்படிதான் இருக்கும். அத உடைக்க வேண்டிய வேலையும் நமக்கு இருக்கு. ஓகே. அது நடக்குது. இப்ப இருக்க இளைஞர்கள் அத சாத்தியப்படுத்துறாங்க. அதோட தொடர்ச்சியா நான் வந்து இன்னும் அரசியல் நேரடி அரசியலுக்குள்ளே போணும்னு நினைக்கிறேன். அ உங்கள எப்படி இந்த மாரி ஒரு ஒரு முத்திரைக்கு குத்தப்படுதோ ஒரு வடசென்னை எழுத்தாளர், அப்புறம் வந்து சிலர வந்து தலித் இலக்கியவாதி, தலித் எழுத்தாளர் அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாரி அரசியல் தளத்தில பார்த்தீங்கன்னா, தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள். அவரு அ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஃபைனஸ்ட் ஒரு பொலிட்டிஷியன். இன்டலெக்சுவல் இந்தியன் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல வந்து நான் பார்க்குறது திருமாவளவன் அவர்கள வந்து ஒரு 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 இன்டலெக்சுவல் பெர்சன். அவர் பேசினாலே எல்லாம் மாஸ்டர் கிளாஸ் தான். ஒரு 2 மணி நேரம் பேசினாலும் நீங்க வந்து அதிலிருந்து லைஃப்ல நீங்க எடுத்துட்டு போறதுக்கு லெசன்ஸும் இருக்கும். பொது தளத்திலயும், அரசியல் தளத்திலயும் அவ்வளோ கருத்துக்கள் இருக்கும். அவரால எந்த எந்த டாபிக்லயும் அவரால பேசக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. ஆனா, அவரையும் வந்து ஒரு தலித் தலைவரா தான் பார்க்குறாங்க. அவர் என்னதான் வந்து ஒரு வேளச்சேரி தீர்மானம் நிறைவேற்றி, நான் தலித்ஸும் வந்து இதில வந்து எவ்வளோ சேர்ந்து இயங்குனாலுமே, அ அவர் அப்படிதான் ஒரு முத்திரை குத்தப்படுதுல்ல. திருமாவளவன் அவர்கள எப்படி பார்க்குறீங்க? அவர் மேல குத்தப்படுற முத்திரைய எப்படி பார்க்குறீங்க? அவரு திருமா தோழர பொறுத்தவரைக்கும் நான் அவர் வந்து ஒரு பெரிய மாஸ்டர்ன்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து பொலிட்டிக்கலா வந்து அவர் ஒரு டாப் மாஸ்டர் அவர். அவர் ரேஞ்சில வச்சு பார்க்குறதுக்கு இங்க எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த இந்தியாவிலயும் ஆளே கிடையாது. கொஞ்சம் திருப்தி அடைஞ்சுக்கிற மாதிரியான சில ஆட்கள் பரவால்ல, இவங்க பரவால்ல அந்த அளவுக்கு தானே இருக்குமே தவிர, இந்த சூழல்ல இருந்து அவர் போய் உட்கார்ந்திருக்கிற அந்த ரேஞ்ச் இருக்குதுல்ல, அவர் வெறுமனே யாரையும் உணர்ச்சி வயப்படக்கூடிய அ வழியில ஆட்கள திரட்டுறதில்ல. அவர் இம்மீடியட்டா சொல்லிடுறாரு, எனக்கு வேண்டியது தொண்டர்கள் இல்ல, தலைவர்கள்ன்றாரு. அப்ப அந்த அளவுக்கு அவர் டீச் பண்றாரு அவரு. அவர் வந்து ஒரு அவருக்கு ஏன் அவருக்கு வந்து அ மார்க்ஸும் தேவைப்படுறாரு, அம்பேத்கரும் தேவைப்படுறாரு, பெரியாரும் பெரியாரையும் வந்து கொண்டாடுறாரு அவரு அதே அப்படின்னா, நேரத்தில தமிழ் தேசியத்தையும் தமிழ் ஏத்து தேசியத்தையும் அவர் சொல்றாரு. பெண் விடுதலைய பத்தி பேசுறாரு. அப்புறம் பாட்டாளி வர்க்கத்த பத்தி பேசுறாரு. இந்த துணிச்சலும், இந்த கட்ஸும் அவருக்கு இருக்குதுன்னு சொன்னாக்கா, இந்த நான் முன்னாடி சொன்னது போல, இந்த நிலப்பரப்பின் அ இ அ மெயின் கோர் என்னன்றத கண்டுபிடிச்சுட்டாரு அவரு. அப்ப அத கண்டடையணும். ஒரு ரைட்டரோ, ஒரு பொலிட்டீஷியனோ, யாரோ ஒருத்தர் ஒரு டெக்னீஷியன் ஒரு விஷயம்னா, அவங்களுக்கு இங்க நிலப்பரப்புல என்ன விஷயமா இருக்குது. அப்ப அதன்படில தான் எல்லா வேலையும் நடக்கும். அப்போ இங்க வந்து நான் எல்லாரையும் வந்து ஒரு சும்மா ஒரு பாசாங்கா வந்து அ மார்க்ஸ் மட்டும் அப்டின்னா இல்ல. நிலத்துக்கேற்ற பொலிட்டிக்கல்ல நாங்க டெவலப் பண்ணணும்னா, இந்த நிலத்தில ஏற்கனவே வேலை செஞ்சிருக்காங்கல்ல. அவங்களோட அவங்கள வந்து அவங்கள ப நீங்க அவங்கள மாஸ்டரா வச்சுக்கங்க. ஆனா, நாம எல்லாமே சேர்ந்து செய்ய போறது இந்த சமூக விடுதலை தான். இங்க ஒரு சாதிய ஒடுக்குமுறை இருக்குது. அதுக்கு மேல தான் நீங்க வந்து பொருளாதார விடுதலைய அடைய முடியும். அப்ப அந்த ஒடுக்குமுறை தான் எல்லாத்தையும் ஒரு பெரிய இயக்கத்தையே வந்து இங்க புரட்சி நடக்காம இந்த மண்ல இருக்குதுன்னா என்ன காரணம்? சாதி ஒரு பெரிய ரோல் பண்ணுது. அப்ப அந்த ரோல வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்ப அந்த ரோலுக்கு எதிரா யாரெல்லாம் ப்ராப்பரா வேலை செய்றாங்களோ, தீர்க்கமா வேலை செய்றாங்களோ, சும்மா பாசாங்கா சொல்லி, நெஞ்சு புடைக்க பேசி, உணர்ச்சி வயப்படுத்திட்டு கலெக்ஷன் பண்ற வேலை கிடையாது இது. ப்ராப்பரா டிசைன் பண்ணி யார் கையில என்ன பேசுறோம், உணர்ச்சி வயப்பட்டு பேசலாம். ஆனா அந்த பேச்சுல கூட உண்மையும், கருத்தாழமும், ஒரு ஸ்கேலும் இருக்குதுன்னா, அது நான் தோழர் திருமா கிட்ட தான் நான் அத பார்க்குறேன். சிறப்பு. செம்ம விளக்கமா இருக்கு. ஓகே. அ அதோட தொடர்ச்சியா தான் நான் இன்னொன்னையும் கேட்கணும்னு நெனைக்கிறேன். அ இப்ப பரவலா இங்க ஒரு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கு. அ தலித் இயக்கங்களாகட்டும் சரி, தலித் தலைவர்களாகட்டும் சரி, அ குறைந்த சீட்டுக்கு வந்து நீங்க வந்து அ ஆளும் வர்க்கத்தோடையோ, இல்லன்னா வந்து இருக்கிற திராவிட கட்சிகளோட போகாம,
தலித் தலைவர்களும், தலித் இயக்கங்களும், குறிப்பா விசிக போன்ற பெரிய கட்சிகள் தனித்து இயங்கணும், தலித்துகள் ஒண்ணா இருந்து தனித்து இயங்கணும்னு சொல்றத, மைய நீரோட்ட அரசியல்ல போக்கூடாது அப்படின்னு இந்த ஐசோலேஷன் பாலிடிக்ஸ் இருக்குல்ல. இத இது சரியா? இல்லன்னா அந்த அணுகுமுறை அது சரியா? ஒரு அறியாமை அது. ஓகே. இந்த சமூகத்த புரிஞ்சுக்காததோட விளைவு. நான் இங்க என்னன்னாக்கா, எது டாப்பா இருக்கிற கட்சியே வந்து தனித்து இங்க இயங்க முடியாது. நிச்சயமா. அவங்க வந்து அடைய வேண்டிய வெற்றியை அடைய மாட்டாங்க. சிக்கலாயிடும். அது உறுதிப்படுத்த முடியாது. கண்டிப்பா. இப்போ அந்த ஏற்கனவே 50 ஆண்டுகள் ஆளக்கூடியவங்க, தேசிய நீரோட்டங்கள்ல இருக்கிறவங்கலாம் வந்து சின்ன சின்ன கட்சி கூட சேர்ந்துக்குமான்னு ஏங்குற ஒரு ஒரு சயின்ஸ் தான் இங்க இருக்கு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான். இதுக்கு இடையில வந்து அ விடுதலை சிறுத்தைகள மட்டும் நீங்க தனித்து இயங்கணுன்றதெல்லாம் அது ஒரு விதமான முட்டாள்தனமான பாசாங்கு உரையாடல் தான் நான் நினைப்பேன். அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா, நீங்க 1 சீட்டு, 2 சீட்டுக்காகனா, ஆமாண்டா அந்த 1 சீட்டு, 2 சீட்டு வேணும்னாக்கா, நீங்க ஒரு சில கூட்டம் ஏன்னா நீங்க சிலத தடுக்கலாம். இப்ப இடதுசாரிகள் பெருசா சாதிக்கலனா கூட, ஒட்டுமொத்த இந்தியாவின் அரசியல் பாதைய அவங்க பின்னாடி இருந்து டிசைன் பண்ணின்னு இருக்கிறாங்க. அவங்க கூக்குரல் எழுப்புவதின் வழியா தான் மலைகள் காப்பாற்றப்படுது. அவங்க அவங்க பெரிய ரோல் பண்ணில்ல. அவங்க எங்கேயாவது யாரோடயோ கூட்டு வச்சு தான் அது வராங்க. ஏன்னா, அங்க நிலைமை அந்த மாரி இருக்குது. இந்த சமூக அமைப்பு அப்படி இருக்குது. அரசியல் புரிதல் அப்படி இருக்குது. இந்த சூழல்ல வந்து புத்திசாலித்தனமா யார் கொஞ்சம் வலுவா ஒத்த கருத்தோட இருக்கிறாங்களோ, அவங்களோட வேண்டிய அவசியம் தான். மகிழ்ச்சியா யாரும் போய் சேர மாட்டாங்க. இப்ப விசிகான்னா மகிழ்ச்சியா போய் சேர போதா? கண்டிப்பா. அது இல்ல. அவங்களுக்கும் தனியா வரணும், தனியா முதலமைச்சர் எல்லா கனவும் இருக்குது. ஆனா, அங்க நிலைமை என்ன? எதார்த்த களத்தோட போக்கு என்ன? அத வந்து அறிவுபூர்வமா சிந்திக்கிறது. இத வந்து அத எப்படி சொல்றது? அது ஒரு விதமான பாலிடிக்ஸ் அது. ப்ராப்பர் பாலிடிக்ஸ். சும்மா வந்து நம்ம பேசிட்டு போனோம்னா, வெறும் கலெக்ஷன் பண்ணி வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கலாமே ஒழிய, சமூகத்தில ஒரு சின்ன மாற்றத்த கூட நிகழ்த்த முடியாது. நீங்க ஒரு சீட்டு வாங்குறதுக்காகலாம் ஒருத்தர் போராடுறதில்ல. அதுவும் இவர் பண்ண ஒரு 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 பட்டியல் எடுத்தோம்னாக்கா, தனிச்சின்னத்துக்காக இவர் போராடுறது. அந்த சின்னத்தில ஒரு வலுவான திமுகவிலேயே அந்த உதயசூரியன்ல நிக்க மாட்டேன்னு இவரு போராடுவார்ல. ஆமா. பானையோ, பானை மெழுகோ, சின்னத்துல வேணும். புறாவோ ஏதோ ஒண்ணு குட்றா. ஆனா ஏன் நீ சின்னத்தில நிக்கிற? அப்படின்னு சொல்ற அந்த கட்ஸ் இங்க யாருக்கு இருக்கும்? அது பெரிய கட்ஸ் அது. ஆனா அங்க நின்னா ஈஸியா வந்துரலாம். ஏன்னா இங்க ஒரு சொந்த அந்த ஒரு நம்ம உறவா தான் இருப்போம் ஒரு கட்சியோட. இப்ப திமுகவிலேயே உறவோட இருக்கிறேன்னு வைங்க. அற்புதமான தோழர்கள் அதில இருக்கிறாங்க. சிலர் வந்து சாதிய பண்போடவும் இருப்பாங்க. சேர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க. இந்த அனுபவம்லாம் அவருக்கு இருக்கும் தானே! அப்ப அதையெல்லாம் மீறி தான் ஒருத்தவங்க வந்து அத செய்றாங்க. அத புரிஞ்சுக்கணும். அத புரிஞ்சுக்காதவங்க, அரசியல் புரிதல் இல்லாதவங்க, சமூக புரிதல், சமூக பொருளாதார, சமூக அரசியல் நிலைமைகள் தெரியாதவங்க தான் அப்படி பேசுவாங்கன்றது என்னுடைய கருத்து. இப்ப குறிப்பா நீங்க வந்து ஒரு உங்களுடைய படைப்புகள்ல அ அங்கங்க நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு படைப்புலயும் வேற வேற ஜர்னல்ல நீங்க டிராவல் பண்ணும்போது, ஒரு இடத்துல ஒடுக்கப்பட்ட சமூகங்கள். அது வந்து நீங்க வந்து மரப்பாலமா இருக்கலாம். அது வந்து அ நீங்க சொல்லக்கூடிய இடம், காலம் அது வந்து 2ஆம் உலகப் போர் அது வந்து வேற கதை மாந்தர்களா இருந்தாலுமே, ஆனா அதில சொல்லக்கூடியதும் வந்து அது ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு ஒரு சூழல்லேருந்து உருவாக்கப்பட்ட கதைக்கள பின்னணியிலிருந்து அதுக்குள்ள இருக்கிற போராட்டம், அதுக்குள்ள இருக்க காதல், அதுக்குள்ள இருக்கிற நட்பு, அந்த அந்த மனிதர்களுடைய வாழ்வியல் விளிம்புகள் இப்படி நீங்க பேசுறது. அ எல்லா இடங்கள்லயும் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய ஏதோ ஒரு வழிய கடத்தணும்னு நினைக்கிறீங்க. அது மைக்ரேஷனா இருக்கலாம். ஒரு 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 அ அ வில்லேஜ்லேருந்து ஒரு ஒரு நகரத்த நோக்கி வரவங்க. ஒரு கிராமத்துலேருந்து நகரத்த நோக்கி வர்றவங்க. அதுக்கு பின்னணியில இருக்கிற ஒரு காதல், அதுக்கு பின்னணியில இருக்கிற ஒரு ஒரு அதிகார ம ம விஷயங்கள். இப்படி ஏதாவது ஒண்ணு கட்டமைச்சுட்டே வரீங்களே. எல்லா இடங்கள்லயுமே உங்களுக்கு வந்து பின்னணியில வந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் வந்து ஒரு தின் லைன்ல இருந்துட்டே இருக்குது. அது ஒற்றைப்பல்லா இருக்கலாம். எல்லாத்துலயுமே அது இருக்கு. அ அது வந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய வலியவும், அதோடைய வாழ்வியலையும் ஏதாவது ஒரு விதத்தில வந்து பதியப்படணுன்றது வந்து ஏன் அது வந்து இவ்வளோ ஆழமா இருக்கு உங்களுக்கு? இல்ல இந்த ஒட்டுமொத்த இந்த பரந்த நிலப்பரப்பிலேயே ஒடுக்கப்பட்டவர்கள் நாசமாக்கப்பட்டதனுடைய வலிய இன்னும் கூட முழுமையா வந்து அவங்களே உணர்ந்துக்கலன்றது தான் என்னுடைய இந்த கருப்பின மக்கள் அவங்களுடைய வலியையும், வேதனையும், அவங்கள போராட்டத்தையும் வந்து கலைநூடா கடத்தி, அத ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எழுச்சி பாதையை நோக்கி கொண்டு போய், அவங்கள அதில வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கும் அங்க வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ஆனா இருக்கு. இல்லாம இல்ல. அ எல்லா நாடுகள்லயும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வேற ம மாற்று ரேஷியல் பீப்பிள் மேல இருக்க தான் செய்யுது. ஆனா, அவங்க அந்த கலையின் வடிவங்களூடா கொண்டு போனது வந்து, இங்கே 2000 ஆண்டுகளுக்கு மேல ஒரு சனாதன ஒரு நால்வர்ண அந்த அடிப்படையிலான சத்திரியர், சூத்திரர் இப்படின்னு வந்து ஒரு அந்த பிரிவினைய அதிலிருந்தும் தாண்டி இத்தனை ஆண்டுகளையும் தாண்டி 2000 ஆண்டுகளையும் தாண்டி, அ நீங்க சொல்றது வந்து உன்னம் வந்து அவர்கள் உணராதனால தான் வந்து கடத்தலையா? ஆமா. இங்க இன்னும் புரிஞ்சுக்கல அவங்க. ஆக்சுவலா அங்க வந்து படிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்த ஒரு 200 வருஷத்திலேயே அவங்க வந்துட்டாங்க.
அடுத்து அவன் பேசின மொழிய தான் அவங்களும் பேசினாங்க. இப்போ இங்க நெறைய சிக்கல் இருக்குது. நெறைய கிறுக்கல் இருக்குது இங்க. இங்க கிறுக்கல்ன்றதே வந்து என்னன்னா, இன்னும் கூட நான் வந்து இங்க அடிமையா இருக்கிறேன். நான் ஒடுக்கப்பட்டு இருக்கிறேன். என் உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்குது. நான் ஏன் இழிவா இருக்கிறேன்? நான் நிலத்தை திருடுறவன் உயர்ந்தவனா கருதப்படுறான். என்னுடைய உழைப்ப திருடுறவன் உயர்ந்தவனா கருதப்படுறான். என் வீட்டு பெண்கள வந்து சூறையாடினவன் உயர்ந்தவனா கருதப்படுறான். என் நிலத்த அபகரிச்சவன் உயர்ந்தவனா கருதப்படுறான். எல்லாத்தையும் பறிகொடுத்த நான் இழிவானவனா இருக்கிறேன். இது எப்படின்ற கேள்வி எனக்கு எழும்பணும்ல. எதனால நான் இழிவானவன்? பாலியல் தொழில் செய்றான். அவன் தன்னை இழிவா கருதிக்கல. இந்த சமூகத்தில வந்து எல்லா விதமான செய்யக்கூடிய ஆட்கள் வந்து தன்னை இழிவாவே கருதல. அதையெல்லாம் வந்து ஒரு நியாயமான ஒரு பார்வையா அவன் வச்சுடுறான். இந்த படிநிலை இருக்குதுல்ல. பிராமணன், சத்திரியன், சூத்திரன், வைஷ்யன். நான் வந்து எதுவுமே கிடையாதுடான்றேன். 2000 வருஷமா நான் எதுவுமே கிடையாதுன்றேன். நான் மனிதன் நானு. நீ எனக்கு எது எதெல்லாம் உனக்கு எதிர்கதையாடல் பண்ற. நீ இந்த இறைச்சிய சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடுவேன். நான் எப்பவுமே சாப்பிட்டதில்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நான் இன்னும் கூட நாம அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில காளைய வச்சிருக்கான். அவன் கடவுளா வச்சிருந்தானா இல்லையான்னு தெரியல. அது ஒரு குறியீட்டு புரியுது. முத்திரையா இருந்திருக்கு. அப்ப அதுக்கு ஒரு மரியாதை குடுத்துருப்பான். பட் நீங்க வந்து பண்ண அயோக்கியத்தனங்கள்ல இருந்து நீங்க விலகும்போது, நான் அத வந்து பின்பற்றுவேன்றது ஒரு எதிர் விளையாடல். அப்ப அந்த அந்த அளவுக்கு ஒரு போர்க்குணம் மிக்க ஒரு சமூகத்த ஒட்டுமொத்த சமூகமும் சேர்த்து நசுக்கி, சாறு எடுத்துட்டு அத இழிவுன்னு சொல்றது ஏன்? அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இருக்கிறதால, அத நான் புரிஞ்சுக்கிட்டதால, இத தான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் கூட கதவடைப்புன்ற கான்செப்ட்ல அவர் சொல்றது. சாதியும் அதனுடைய தோற்றமும் அப்படின்னு அவர் ஆய்வு பண்ணி அத சொல்றது. அப்புறம் இதையே தான் வந்து ஒவ்வொரு இப்ப திருமாத்தோழரும் வந்து பார்த்தா, அதோட டெஃபினிஷன் எல்லாம் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா, எல்லா இது எல்லாமே ஒரு 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 லென்ஸ். பெரியார் ஒரு லென்ஸ். நீங்க சொன்னதில குறிப்பிட்டு சொல்லி திருமாத்தோழர்ன்னு நான் சொன்னோனே தான் அவர் நீங்க சொன்ன பாயிண்ட்ல அவர் இன்னும் வேற டீட்டெயிலா சொல்லுவாரு அத. ம். அந்த ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்னு அந்த வகைப்படுத்தப்பட்ட அந்த பட்டியலிடப்பட்ட அந்த சமூகங்கள்ன்றது வந்து இங்க கொண்டு வரும்போது, நான் வந்து சேரியில இல்ல. நான் வந்து உனக்கு எதிரான நான் ரெபல் நானு. உன்னை எதிர்த்திருந்தேன். அதனால தான் நான் வந்து பட்டியலினம் கிடையாதுன்னு அவர் வந்து சொல்றார்ல. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. அ ஒரு எதிர்நிலைப்பாட்டுல இருக்கிறதுனாலயே வந்து அ ஒதுக்கப்பட்ட சமூகமா ஆயிடுமா அது? இவங்க அந்த மாதிரி நீங்க 4 பேர் ஒண்ணும் இல்லங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம். அதுக்காக தான் நான் 2ஆம் உலகப் போர் நாவலும் சரி, கருந்துளையிலயும் மாஞ்சி மாஞ்சி எழுதுறது என்னன்னா, யூத சமூகம் அறிவார்ந்த சமூகன்றாங்கல்ல. அவங்க 1939லேருந்து 44 வரைக்கும் ஒரு ரொட்டிக்கு ஒருத்தன கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு அவன கொண்டு போய் சேர்த்தான். பாசிஸ்ட். யூதர் தான் இந்த உலகத்தையே மாட்டி அமைக்கிறாங்க. அவங்க தான் ஜெர்மனுக்கு ஹிட்லருக்கு கோவம் வர வைக்கிற அளவுக்கு பெரிய பொருளியல். ரஷ்யாவிலயும் அவங்க தான் ஆதிக்கம். அமெரிக்கா முழுக்க அவங்க தான் ஆதிக்கம். ஆனா ஒரு 4 வருஷத்துல அவங்கள வந்து மிருகங்கள் போல ஆக்கிட்டாங்க. ஆடைன்றதே எனக்கு இல்லன்றது முடிவு பண்ணிட்டான். ஆண், பெண் எல்லாமே நிர்வாணமா இருக்கிறது தான். புடிச்சிட்டு போனாக்கா அவங்க ஒரு விலங்கு போல தான். அவங்கள அவ்ளோ பாடுபடுத்துனாங்கல்ல. அவ்ளோ பெரிய சமூகம், அவ்ளோ உயர்ந்த சமூகம். அது வந்து ஒரு பாசிஸ்ட்டால 4 வருஷத்துல ஒன்றுமற்ற விலங்குகளா ஆக்கப்பட்டாங்கல்ல. ஆனா 2000 1000 வருடங்களுக்கு மேலா இங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னும் கூட அன்போட இருக்கிறாங்க அவங்களாண்ட. எவ்ளோ ஒரு அற்புதமான ஒரு சமூக அமைப்பா இருக்கு அது. இன்னும் கூட எல்லாம் கடவுள் செயல்றான்ற நிலைமையில எவனும் இந்த ஊர்ல நான் ஒண்ணு பச்சையா சொல்லணும்னாக்கா, இந்த சமூகத்தில ஒடுக்கப்பட்டவன் தான் ஆயுதம் ஏந்தணும். ஒடுக்கப்பட்டவன் தான் இங்க இருக்கிற சமூகங்களுக்கு எதிரா ஆயுதம் ஏந்தணும். ஆனா அவன் அறிவாயுதத்த தான் ஏந்தின்னு இருக்கிறான். ஜனநாயகத்த அவன் தான் பேசின்னு இருக்கிறான். அவன் தான் வந்து கை கட்டி, வாய் பொத்தி, "இல்ல நம்ம இப்படி பண்ணலாம். எங்களோட பேச வாங்க. எங்களோட உரையாட வாங்க. நம்ம உரையாடல் நிகழ்த்தலாம். கலையின் வடிவா நாங்க அரசியல் பேசுறோம்." இந்த மாதிரியான பண்புகளோட, பண்பாட்டு நிலைமைகளோட மாறுறான். ஆனா, காலகாலமா நசுக்கி, சாறு எடுத்து, நிலம் சம்பாதிச்சு, பெரிய சொத்தோட இருக்கிறவங்கலாம் வந்து வீரமா பேசுறதுன்றது எவ்வளோ அநீதி. உங்களாண்ட இருக்கிற ஆயுதத்த புடுங்கிட்டா உங்க வீரம் என்ன ஆகும்? என்னோட இருக்கிற கருத்து, என்னுடைய அறிவிய உங்களால புடுங்கவே முடியாது. ஆனா, உங்க கையில இருக்கிற ஆயுதத்த புடுங்குனா நீங்க காலி நீங்க. ஒரு வார்த்தைக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது. ஆயுதத்த வச்சுக்கிட்டு தான் என்ன மிரட்ட முடியும். அதிகாரத்த வச்சுக்கிட்டு தான் என்ன மிரட்ட முடியும். இங்க இருக்கிற காவல்துறையில இருக்கிறவங்க இங்க சட்டம் இருக்குது. சட்டத்த சரியா பிரயோகப்படுத்துற அமைப்பு இருக்கா இங்க? எனக்கு எதிரா தான் இருக்குது எல்லாமே. என்ன மிக எளிதா குற்றவாளி ஆக்கிடுவாங்க. என்ன எளிதா எனக்கு வந்து என்னை விசாரிக்க கூட மாட்டாங்க. தண்டனை கைதிகளா எத்தன பேர் இருக்காங்க உள்ள? ஏன்னா, அந்த ஒடுக்கப்பட்டவனுக்கு எந்த அளவுக்குலாம் ஒடுக்கப்பட்டுன்னு இருக்கிறான். நிலத்த மட்டும் அவங்க பறிக்கல. என்ன இழிவுன்ற எண்ணத்துக்காக இழிவு. நான் என்ன உழைக்கிறது ஒரு இழிவா? உழைக்கிறது நிலத்தில உழைக்கிறது, அங்கேயே செத்து போறது, அங்கேருந்து புதைக்கிறதுக்கு கூட எனக்கு பாதை இல்லாத நான் அவதிப்படுறது எனக்கு எனக்கு நான் இழிவானவனா? இதையெல்லாம் செய்றவன் இழிவானவனா? இந்த கேள்வியினுடைய விளைவு தான் என்னுடைய படைப்புகள்லாம் நான் ரிஃப்ளெக்ட் பண்றேன்.
இந்த கோவம் என்னால எப்பவுமே ஆறவே ஆறாது. நான் சாகுற வரைக்கும் ஆறப் போறதில்ல. ஏன்னா இது மாறவும் எப்போ மாறும்னு தெரியாது இந்த சமூகம். குறைந்தபட்ச இளைஞர்களுக்காவது நான் இந்த கருத்த கடத்தணும்ல. அதுக்கு தான் இவங்க திருமாத்தோழர் பாடுபடுறார். அத தான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் செஞ்சாரு. புத்தன்லேருந்து அத தானே செய்றோம். புத்தனும் அத தானே செஞ்சான். இந்த சமூகம் ஏன் மாறல? அப்ப தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஓ! இங்க வந்து சமூக அமைப்புல இருக்கக்கூடிய இந்த சாதிய வேர்கள் என்ன? இத புரிஞ்சுக்கங்க. இத புரிஞ்சுக்கங்க. திரும்ப 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 அத தான் சொல்றாரு. சாதிய புரிஞ்சுக்கணும் நாம. அப்பதான் நீ ஒருத்தனே வந்து விடுதலை அடைஞ்சிட முடியாது. நான் ஒருத்தனே நெனச்சு விடுதலை அடைஞ்சிருவேன். எவ்வளோ கோவமா பேசலாம்னு, எவ்வளோ அறிவா இருந்தாலும். இப்ப வந்து இவ்வளோ புத்தகங்கள் விக்குதுனாக்கா, அது எல்லாம் இங்க இருக்கிற எல்லா மனித மக்கள்ல இருக்கக்கூடிய அற்புதமான அறிவுசார் தத்துவங்கள விரும்பக்கூடிய இளைஞர்கள் தான் அத வாங்குறாங்க. அதுதான் நமக்கு ஒரு நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நம்ம இப்ப வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. எல்லா சாதியினரும், எல்லா மதத்தினரும், எல்லாமே. எல்லா ஜெண்டரும் வாங்கியிருப்பாங்க அத. ஆமா. அது வந்து நீங்க கம்யூனிசமே, புரட்சியே வந்து ஒடுக்கப்பட்டவனாலேயே நடைமுறைக்கு வராது. ஆமா. கல்வியில இருக்கிறவங்க, புத்தி உள்ளவங்க, மனசாட்சி உள்ளவங்க எல்லாருமே ஏற்கனவே தின்று கொழுத்த இடத்துல தான் மனசாட்சியும் நல்லா வளரும். மூளையும் நல்லா வளரும். அப்ப அவங்களுடைய சப்போர்ட்டும் இல்லாம வெறுமனே பாதிக்கப்பட்டவனாலே அது சாத்தியமே கிடையாது. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அத செய்யணும். ஆனா, அந்த எல்லாரும் சேர விடாம ஒரு மெஷினரி இயங்குது பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட்ட தான் நம்ம குற்றம் சாட்டணுன்றது தான். ஓகே. அத தான் பெரியார் செஞ்சார். அத தான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் செஞ்சார். அத தான் திருமாத்தோழர் செய்றாரு. படைப்பின் வழியா நான் கூட அத தான் செய்வேன். அது மெயினா அது எந்த மெக்கானிசம் அங்க வேலை செய்யுது. ஓகே. அத தான் நம்ம அத பாயிண்ட் அவுட் பண்றது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு. சென்னைய பொறுத்தளவுக்கு, கோர் சென்னை சிட்டியோட பொறுத்தளவுக்கு, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது 2 விதமான இடப்பெயர்வுகள் நான் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து வட இந்தியாவிலேருந்து வந்த ஒரு பனியாக்கள் ஆர் அந்த மாதிரியான வட இந்தியர்கள். அவங்களோட இடப்பெயர்வு. அது வந்து ஒரு எக்கனாமிக்கல் குரோத்த நோக்கியான ஒரு இடப்பெயர்வு. இன்னொன்னு ஒப்ரஸ்டு கம்யூனிட்டி. அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் பல்வேறு கிராமங்கள்லேருந்து நகரத்தை நோக்கி, அது சுதந்திரத்தை நோக்கி, ஒரு ஃப்ரீடமை நோக்கி வந்தது. இந்த எக்கானமி அண்ட் ஃப்ரீடம். இது 2 தான் இடப்பெயர்வா நான் புரிஞ்சுக்கிறதா இருக்கு. இது சரியான புரிதலா? இது உங்களுடைய பார்வையில எப்படி நீங்க பார்க்குறீங்க? இல்ல நீங்க சொல்றது தான் சரி. இது என்னன்னா, இந்த நிலப்பரப்பே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நிலப்பரப்பு. ஏன்னா, இங்க வந்து துறைமுகம் இருக்கு. ஓகே. ஒரு நல்ல கட்டமைக்கப்பட்ட விமான நிலையம் இருக்குது. அப்புறம் நெறைய உழைப்பு சமூகங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பா சென்னைய வந்து வெள்ளையர்கள் அப்படி கட்டமைச்சுட்டாங்க ஏற்கனவே. ஏன்னா, ஒரு 12 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இது மதராச பட்டணம்ன்றதே ஆ மாதரசன் பட்டணம்ன்றதே காசி இதெல்லாம் வந்து மாதரசன் பட்டணம்ன்றத இப்ப கல்வெட்டுல சொல்றாங்க. அதனால தான் மெட்ராஸான்றதுக்கே நமக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. அது பட்டணப்பாக்கம், இது மாதிரி கோவளம் இதெல்லாம் ரொம்ப பழைய காலமா இருக்கிறது. இங்க வந்து இது வந்து ஒரு கிராமம் தான் இது. இதுவும் ஒரு கிராமம் தான். கடற்கரையோர ஒரு கிராமம் தான் இது. இது நகரம்லாம் கிடையாது. வெள்ளையர்கள் வந்ததுக்கப்புறம் தங்களுக்காக ஒரு தொழிற்சாலை இங்க கட்டணும். ஒரு கிடங்கு ஒண்ணு கட்டணும். அப்ப அந்த கிடங்குக்கு தேவையான ஆட்கள கொண்டு வரணும் அப்டின்லாம் பிரான்சிஸ் டேக்கு அப்புறமா நடந்தது தான் இங்க இருக்கிற அதுவும் மெட்ராஸ்ன்றதே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆச்சு கோட்டை மட்டும் தான். அதுதான் ஒயிட் அதுதான் டவுன். ஒயிட் டவுன். பிளாக் டவுன். ஒயிட் டவுன், பிளாக் டவுன் அதான். அப்ப அந்த டவுனே சேர்ந்து அப்புறம் அது அது அத சுத்தி, 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 சுத்தி வளர்ச்சி அடைஞ்சது தான் இந்த நகரமே ஒழிய, அப்ப அந்த நகரத்துக்கு உதவி பண்ண அ பொருளீட்டுறதுக்காக உலகம் முழுக்க இருந்து வந்திருக்கிறாங்க. அப்ப என்னன்னா இந்தியாவுல இருக்கிற வியாபாரிங்க காலகாலமா வியாபாரம் பண்ணக்கூடியவங்க சும்மா இருப்பாங்களா? ஏன்னா இங்க பிரெஞ்சுக்காரங்க, போர்ச்சுகீசியனுங்க, டச்சு, டச், அ அ பிரிட்டிஷர்ஸ். பிரிட்டிஷு, யூதர்கள், அர்மீனியன் ஸ்ட்ரீட்லாம் யூதர்கள் ஆமா. கட்டுப்பாட்டுல அர்மேனியன் அர்மீனியன்ஸ் ஸ்ட்ரீட். அர்மேனியன் இருந்திருக்கிறாங்க. இருந்திருக்காங்க. எல்லாருமே உலகம் முழுக்க இருந்து ஜெர்மன் வந்திருக்காங்க. ஆமா. அப்ப இவ்வளோ இப்ப பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி போர்ச்சுகீசிய போர்ச்சுகீஸ் நகரமா இருந்தாங்க. இப்ப இவ்வளோ பேரா இருக்கும்போது, அங்கருந்து குஜராத்லேருந்து, ராஜஸ்தான்லேருந்து எல்லாருமே நிலம் சார்ந்த ஆட்கள். என்னன்னா, நிலம் வியாபாரம் பண்றதுக்கும் வந்தாங்க. ம். அது தமிழர்களாவும் இருக்கலாம், அவங்க வட இந்தியனாவும் இருக்கலாம், தெலுங்கர்களாவும் இருக்கலாம். ஏன்னா, அது வந்து ஒரு மொழிவாரி மாநிலம் கிடையாது. இந்த கிராஃப்லேருந்து தான் நம்ம பார்க்கணும். ஓகே. அப்ப எல்லாரும் இங்க வராங்க. ஹோட்டல்லாம் வந்து கர்நாடகாக்காரர்கள் நடத்துறாங்க. ஓகே. வட்டி கடைலாம் வந்து வட இந்தியர்கள் நடத்துறாங்க. இங்க இருக்கிற மற்ற எண்ணெய், வித்துக்கள் அது இதெல்லாம் விற்கிறவங்க வந்து தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய இவங்க விக்கிறாங்க. இந்த அளவுக்கு தான் இங்க ஒரு இதுல. இதுல வந்து ஊடாடிக்கிட்டு இருந்த ஒரு மாபெரும் வர்க்கமா உழைக்கும் வர்க்கம் இருக்குது. அவங்க வந்து பெரும்பாலும் ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அப்ப அப்படிதான் இந்த நகரம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிக்கிட்டே போயிட்டு 1920களுக்கு பிறகு தான் இந்த நகரம் வந்து வால்டாக்ஸ் ரோடுக்கு அண்ணாண்டியே பெருசா டெவலப் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு தான் ஐனாவரத்தோட சென்னையோட எல்லை வெஸ்ட் எல்லை முடியுது. முடிஞ்சிடுச்சு. எல்லை முடியுது. சைதாப்பேட்டையோட நார்த் முடிஞ்சிடுச்சு. வள்ளுவர் கோட்டம் தான். அதுக்கு மேல ஃபுல்லா வில்லேஜ் தானே. அப்போ எல்லாமே 90களுக்கு பிறகு 80களுக்கு பிறகு நடந்த மாற்றங்கள் தான் இதெல்லாமே. 800, எஸ். 1800. ஆமா. ஆ.
1980. 1980ஸ்ல. ஓகே. ஆமா. ஓகே. 1980ல தான் உங்களுக்கு வேசார்பாடிக்கு அந்த பக்கமாவே அ வ வ நகரம் டெவலப் ஆனது. ஓகே. 80கள்லாம் ரூ. 3000க்கு 3500க்குலாம் வீடு. அப்ப வெறும் எல்லாம் ஒரு வாங்கியிருந்துருக்கலாம். கிரவுண்டு. அப்ப வாங்கியிருந்துருக்கலாம். ஆமா. அப்பலாம் வந்து ரொம்ப 3500, 4000, ரூ. 5000 தான். அவ்வளோதான். இங்க அண்ணா நகர்லயே 12த் மெயின் ரோட்ல என்னோட உறவினர்கள் வாங்குனது எவ்வளோ வெறும் வெறும் ரூ. 7000க்கோ என்னமோ வாங்குனாங்க. ஓகே. 7000 2 பிளாட் வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு அது குரோர் அண்ட் குரோர்ல போகும். அந்த அளவுக்கு தான் அதனுடைய அது அது ரொம்ப ஆச்சரியமா எல்லாரும் இப்போ புதுசா வந்தவங்களுக்கு நகரத்த ஒரு மாரி பார்க்குறாங்கல்ல. அதனுடைய கிராஃபே வேற. இப்ப 80க்கு அப்புறமா மாறுனது தான். பெரம்பூருக்கு அப்புறமா நீங்க வயல்வெளிய பார்க்கலாம் 80களுக்கு அப்புறம். 1980களுக்கு அப்புறம். இப்ப பார்க்க முடியாது. இது ஏற்கனவே அந்த பிராட்வே டாக்குமெண்ட்ரியில நீங்க இத குறிப்பிட்டிருந்தீங்க. நம்ம ஆமா. லெஃப்ட் லைன்ல பண்ணப்ப. அப்போ இங்க வந்து இவங்க நார்த் இந்தியன் வராங்க. அதுபோல எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. வரும்போது உழைப்பு மக்கள் வந்து பெரும்பாலும் ஆ யாரும் புழங்காத இடங்கள்ல இருக்கிறாங்க. அது கூவம் நதிய ஓரமா போயிடுச்சு. ஓகே. அது மாதிரி அங்கங்க அவங்கவங்க எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குமோ கட்டமைக்கப்படாத நகரம் தானே. கட்டமைக்கப்பட்டதுன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையும், அதுக்கப்புறமா வந்து பிளாக் பிளாக் சிட்டி அதாவது பிளாக் பிளாக் டவுன், டவுனு ஒயிட் டவுன் அந்த பிளாக் 2 டவுனும் உடைச்சு எடுத்துட்டு, அப்புறம் முத்தியால்பேட்டைக்கு மாத்துறாங்க இல்லையா? பிரெஞ்சு சண்டை வரக்கூடாது அப்படின்னு பாதுகாப்புக்காக மாத்தனது தான். அப்ப அந்த இடத்துல வந்து பெரும்பாலும் அங்க ரேவ்லாம் இருக்குது இன்னமும். ஆமா ரேவ சுத்தி இருக்கிற இப்ப ரேவ் நான் என் இடம்பான்னு சொல்லுவாரு. ஆனா அது இருக்கும் 12 மாடி கட்டடம் வேற யாரோ வச்சுன்னு இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி தான் இந்த நகரத்தினோட நிலைமைய ரொம்ப டீட்டெயிலா புரிஞ்சுக்கணும்னா, அதோட பழைய கிராஃப்ல இருந்து தான் பார்க்க முடியும். இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க நகரம் அ 80கள்ல கொஞ்சம் கொஞ்சமா 1800கள்லேருந்து துவங்கி 1900 1980கள்ல நகரம் பெரிய அளவுல விரிவடையுது. இன்னைக்கு 2026ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நகரம். இந்த நகரம் அ பூர்வகுடி மக்களுக்கு என்ன குடுத்துருக்கு? அ வேற அதே நேரத்தில வெளி மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கவங்களுக்கு என்ன குடுத்துருக்கு? ஆக்சுவலா வந்து பூர்வகுடி மக்கள ஒழிச்சுட்டாங்க அதெல்லாமே இல்லாம நான் ஒரு பார்வையில இருந்து பார்த்தாக்கா, யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதோ அவங்கலாம் அரசு வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க. படிச்சாங்க. ஒரு பெரிய மாற்றம்லாம் நடந்திருக்குது. இப்ப நான் பார்க்குற என்னோட டோட்டல் ஃபேமிலியும் வந்து ஓரளவுக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க. டெவலப் ஆயி போயிட்டாங்க. எல்லாருமே வந்து வேற வேற நிலைமைகளுக்கு போயிட்டாங்க. என்னோட உறவினர்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டாங்க. இங்க என்னன்னாக்கா, பெரும்பாலும் வந்து அ கொஞ்சம் வளர்ச்சி அடையாத ஒரு சில பகுதிகள்லாம் இருந்தது இல்லையா? அந்த பகுதியிலேயே ஒரு வீழ்படிவு போல ஒரு ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா, அதில 60 பேர் எஸ்கேப். படிப்பின் வழியா. நான் 60% சொல்லுவேன். இல்லன்னா 40% வைங்க. 60 பேர் இங்க நின்னுட்டாங்க இல்லையா? அதே வேலையில செஞ்சுக்கிட்டு, அதே மாற்றம் இல்லாம அப்படியே கட்சிகளோட கொடி ஏந்திக்கின்னு, போஸ்டர் ஒட்டிக்கின்னு இப்படியே இருந்துகிட்டு, ஒரு விதமான பழைய கதைகளே பேசிக்கிட்டு, மன ரீதியாவே நாம வந்து அதுக்கு லாயக்கு இல்ல. அப்படின்ற மனநிலை ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? அந்த மனநிலைய யாரும் இங்க டெவலப் பண்ணவே இல்ல. ஏன்னா மனநிலை மாற்றம்ன்றது மிக முக்கியமானது. அப்ப அந்த மாற்றம் இங்க நிகழவே இல்லன்றபோது, அந்த வீழ்படிவான ஒரு சமூகம் இருந்ததுல்ல. அந்த சமூகத்துக்கு இவங்க வந்து அதனுடைய மனநிலைய மாத்தி, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள தந்து, அவங்கள வளர்ச்சி போக்குல கொண்டும் போறதுக்கு ஒருத்தர் கூட முயற்சி பண்ணல. எல்லாருமே வந்து நகரத்த அழகு நகரம், சிங்கார நகரம்ன்ற பேர்ல, இவன இங்கேருந்து தூக்கி அடிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையா போச்சு. அது கூட தூக்கி அடிக்கிறதுக்கு என்னன்னா, நகரத்த விரிவாக்கணும்னா உழைப்பாளிகள் அங்க வேணும். ஏற்கனவே வயல்வெளியில இருக்கிறவன்லாம் அவன் நிலம் உடைமையாளனா இருப்பான். அப்ப அவனுக்கு வேலை அங்க வந்து ஒரு ஐடி கம்பெனி வருதுன்னா, அங்க கழுவ பெருக்க ஆள் வேணும். இவன இங்க வச்சிருந்தா அங்க போமாட்டான். இங்கேயே அவன் வேலை செய்யணும். இவன தூக்கி அங்க போடணும். இப்ப இதுக்கு பின்னாடிலாம் உலக வங்கி, இங்க இருக்கிற அரசு, இது எல்லாமே காரணம். இப்ப இதன் அடிப்படையில இவங்க பெருசா பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பாதிப்ப வந்து நம்ம கரெக்ட்டா நிலைமையோட புரிஞ்சுக்கிறது தான். ஒரு கோணத்துல இருந்து மட்டும் பார்த்தோம்னாக்கா, யாரையுமே இப்போ நம்ம எவ்வளோ விஷயங்கள நம்ம பார்க்குறோம்ல. இந்த நகரத்துல இருந்த கூவம் ஓரத்துல இருந்து 7, 8 குடிசை பகுதிகள் காணாம போயிடுச்சு. அந்த இடத்துலயே அவங்கள டெவலப் பண்ணி அவங்களுக்கு வாழ்வாதாரம் அந்த வளர்ச்சியில இங்க யாருமே திட்டமிடல. அப்போ அத வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா தான் பார்க்குறோம். யாரும் அத பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சமூக அமைப்பே அப்படி தான் இருக்குது. ஆட்சியாளன் ஒரு மாதிரி இருந்தா கூட, அதிகார அமைப்புக்கு ஒண்ணு ஒரு ஒரு வேலை. ஆட்சி ஒரு வேலை செய்யுது. ஆட்சியில இருக்கிற தலைமை ஒரு வேலை செய்யுதுன்னா, அதிகாரத்தில உட்கார்ந்துன்னு இருக்கிறவங்க ஒரு வேலை செய்வாங்கல்ல. இந்த அதிகார அமைப்பு வந்து ஒருபோதும் எளிய மக்கள் பால் நிக்கவே நிக்காது. அது காவல்துறையா இருக்கட்டும், வருவாய் அ எல்லா துறையிலும் துறை எந்த துறையா எந்த எடுத்தாலும். துறையுமே இருக்காது. பட் இவர் வந்து ஒரு தகப்பனா, தந்தையா இவர் பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா, இது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னா, திட்டமிட்டு ஏதாவது பண்ணா தான் அது. அது மாரி எங்க ஆவுது? ஒரு 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 இங்க இருக்கிற நகரத்தில இருக்கிற ஒரு 2, 3 தலைமுறையா இருக்கிறவனுக்கு, படித்த ஒரு இளைஞனுக்கு ஒரு அடிப்படை வேலைவாய்ப்ப ஒண்ணு உருவாக்கணும். அடிப்படை வேலைவாய்ப்ப ஒண்ணு குடுத்தா, ஓகே. அந்த மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கும் படிச்சவனுக்கு குடுங்க. ஓகே.
சும்மா படிக்காதவனுக்கு நீங்கள் அப்படி கொடுத்தாலே ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தியிருக்கலாம். அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஒரு வளர்ச்சி போக்கே இங்கே கிடையாது. 5 ஆண்டு திட்டங்கள்லாம் இந்தியா முழுக்க இருந்தது. யாருக்கு அது பயன்பட்டது? 5 ஆண்டு திட்டத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பாரிஸ்ல எனக்கு ஒரு கடையே இல்லையே. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு ஒருத்தர் ஒரு சின்ன சின்ன வியாபாரத்துக்குன்னு போறாங்க. நான் வியாபாரம் பண்ணணுன்ற மனோபாவமே எனக்கு இல்லையே. உளவியலாவே எனக்கு அந்த சிந்தனை இல்லையே. அந்த சிந்தனைய வந்து நாசமாக்கி 1000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்போ இந்த சிந்தனை மாற்றங்கள்லாம் வரணும். இது யார் பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு அதிகாரத்தில இருக்கிற அரசு அமைப்புகள்லாம் அதெல்லாம் செய்யணும். அதிகாரத்தில இருக்கிறவங்க செய்யணும். இந்த சமூகத்தோட உளவியலே எப்படி இருக்கு? அந்த உளவியல நம்ம கொஞ்சம் மாத்தணும்னா, அதுக்கு திட்டமிடணும். அத எங்க செய்றாங்க? நான் போய் வங்கியில போயிட்டு இருக்கிற சட்டதிட்டத்தின்படி லோனே வாங்க முடியலையே. அப்ப இந்த மாதிரியான சிக்கல்லாம் இங்க இருக்குது. இது எல்லாத்துக்கும் பின்புலம் என்னன்னாக்கா, இங்க இருக்கிற அதிகார அமைப்புகள், இங்க இருக்கிற சாதி அமைப்புகள், இங்க இருக்கிற மனநிலை. இது எல்லாமே இருக்கிற வரைக்கும் அதில மாற்றமே வராது. அப்ப அரசுன்றது இன்னும் கூட வந்து ஆழமா வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இந்த புரிதல் யாருக்கு இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். ஒரே ஒரு ஆள் திருமான்ற ஒருத்தர் காட்டு கத்து கத்திக்கின்னே இருந்தா போதுமா? அது மக்களும் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே பண்ணணும். பெரும்பாலும் அவர் கூட போய் நின்னு ஃபோட்டோ எடுக்கிறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. அவர் பிறந்த நாளுக்கு அவருக்கு கேக் ஊட்டுனாக்கா பரவாயில்ல. இவர் பிறந்த நாளுக்கு போய் கேக்க ஊட்டி ஃபோட்டோ எடுக்கிறதன் வழியா என்ன சாதிக்க போறாங்க இவங்கலாம்? நான் என் புத்தக வெளியீட்டு விழாக்கே நான் அவர கூப்பிடல நான். எனக்கு ஆசை. ஆனா ஒருத்தர் போய் எல்லாரும் இப்படி நெனச்சு தானே கூப்பிடுவாங்க. அது மாரி நானும் கூப்பிட வேணாம் அப்படின்னு விட்டேன் நான். கடைசியா உங்களுடைய எழுத்துக்கு வந்துருவோம். எழுத்துக்கு வந்து நான் முதல்ல இதோட ஓப்பனிங்கில நான் குறிப்பிட்ட மாதிரி அதை சரியாவும் குறிப்பிடல. ஏன்னா அது வந்து அப்ப சொல்லும்போது எனக்கு சரியா ஃப்ரேஸ் பண்ண தெரியலன்னு கூட சொல்லலாம். அ பொதுவாவே வந்து இந்த இலக்கிய வட்டாரங்கள்ல வந்து ஒரு ஒரு நாவலோ, ஒரு படைப்போ வந்து அதிக காப்பீஸ் அதிக பிரதிகள விக்கணும் அப்படின்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளரா இருக்கணும். சாகித்ய அ அகாடமி விருது வாங்கியிருக்கக்கூடியதா இருக்கணும். பல விருதுகள வாங்கக்கூடிய, இல்ல வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நூலா இருந்ததுன்னா, அது வந்து நெறைய காப்பீஸ் விக்கும். அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு மித் இருக்குல்ல. அத வந்து ஒரு 15 நாள்ல கரண் கார்க்கி உடைச்சு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் தமிழ் சினிமாவில் முதல் முறையாகன மாரி நீங்க வந்து இலக்கிய உலகத்தில வந்து அ ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைய ஒரு 15 நாள்ல ஒரு உங்களுடைய ரீசென்ட் நாவல் இந்த சென்னை புத்தகத் திருவிழால நீங்க கொண்டு வந்த கருந்துரை. எப்படி நிகழ்ந்தது? அதோடைய அ அந்த முதல் 15 நாள்ல விற்பனையான அந்த தொகைய வந்து உங்களுக்கு வந்து பதிப்பாளர் வந்து உங்களுக்கு வந்து எங்க இருந்து குடுத்தாரு? அ அது ரூ. எனக்கு 1,00,000 ரொம்ப குடுக்கும்போது எப்படி இருந்தது? நான் ரொம்ப ஆக்சுவலா எனக்கு இந்த பெருமிதம் அது வந்து ஒரு ஒரு க ஒரு 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 நிகழ்ந்த ஒரு நிகழ்வா தான் பார்த்தேன். நன்சை ஆமா, பதிப்பகம். ஆமா. இதே வந்து ஒரு ஒரு 2, 3 படைப்புகளுக்கு முன்னாடி இருந்தா நானு வேற மாதிரி ஆயிட்டுருப்பேன் அது. இப்பவும் அது ஒரு அந்த மாதிரி தான். பட் இப்ப என்னன்னாக்கா, அந்த கணக்கெல்லாம் எனக்கு நல்ல இப்போ ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இளைஞர்கள் வந்து ரொம்ப சிறப்பா நான் ஒரு 2 வருஷமா 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நாவல் முடிஞ்சிடுச்சு. எப்போ ஒரு நாவல் முடியுதோ, அப்ப தான் அது துவங்குறதுன்றத நானே கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு நாவல் நான் முடிஞ்சிடுச்சுன்னு நெனைக்கும்போது தான் என்னோட அது ஒரு துவங்குது. கேள்வியில இருந்தது. அதான் நினைக்கிறேன். உங்களோட முதல் டிராஃப்ட் வந்து எழுதி முடிக்கும்போது தான் நீங்க சொல்லுவீங்களாமே, என்னுடைய நாவல் இங்கிருந்து தான் துவங்குதுன்னு. ஆமா. அ. அதுதான் உண்மை. அத நான் அப்புறமா உணர்ந்தேன் அத. அது என் கையில இருந்து பதிப்பாளருக்கு போன பிறகும் கூட, அது அச்சுக்கு போற வரைக்கும் வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுல ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி கருந்துளைக்கும் நடந்தது. நான் அப்பத்திலருந்தே வந்து நானே சின்ன சின்ன படங்களா போட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். முகநூல்ல போட்டுட்டே இருப்பேன். ஏற்கனவே என்னுடைய படைப்புகள்ல அடைந்த அனுபவங்களின் அடிப்படையில, அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதே நேரத்தில சீர்பதிப்பகம் ஒரு முக்கியமான இடத்த வந்து இப்ப அடைஞ்சிருக்கு. மக்கள் பதிப்புன்னு அவங்க ஒண்ணு பண்றாங்க. ஆமாமா. ரொம்ப அடுத்து முக்கியமான ஒரு தரமா வேலைய ஆமா. செய்றாங்க. மிக முக்கியமான படைப்புகள தராங்க. தரமா தராங்க. அவங்க அந்த விலைக்கெல்லாம் தரவே முடியாது. ஆ பா. சிங்காரத்தோட 2 நாவலையும் இணைச்சு ஒரே ஒரே ரூ. நேரத்துல. 100 குடுத்ததெல்லாம், நான் வாசிக்கிறவனா இருந்தா நான்லாம் வந்து அத ஒரு பெரிய கொண்டாட்டமா நெனச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு ரஷ்ய இலக்கியங்கள் மிக குறைவான விலை கிடைச்சது. நான் ரூ. 20க்கெல்லாம் வாங்கியிருக்கிறேன் புத்துயிர்ப்புலாம். அந்த மாதிரி இது ஒரு வேலைய செஞ்சோனே எனக்கு எனக்கு ஒரு ப்ராப்பரான பதிப்பகமே இல்லையே. இது வந்து சட்டக்காரியிலேயே நடந்தது. அவன் அந்த புக்கு வந்த உடனே ஒரு 10 நாள்ல வந்து புத்தகம்லாம் தீர்ந்துடுச்சு. அவங்க எவ்வளோ அச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது தொகை. குறைஞ்சது ஒரு 800 காப்பியாவது போயிருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு ரூ. 30,000 தராங்க ஒரு 10 நாள்ல. அது அப்ப நடந்தது அதுவும். அதுவே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. பரவால்ல எனக்கு குடுத்துட்டாங்க. அதுபோல ஆனா இதுல வந்து இவங்க அறிவிச்சது, இவங்க பண்ண எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது.
அது வந்து அ அவரு நான் இன்னும் கூட பெருசா நம்ம எப்பவுமே அதிகமா கனவு காணுவோம்ல. கண்டிப்பா. ஆனா, அவரு சொன்னது வந்து, நான் ஒரு வேளை எனக்கு இது நடக்குன்றது ஒரு ஆழ்மனம் ஏன்னா எல்லா கணக்குகளின் வழியா தானே நம்ம பயணிக்கிறோம். அதனால இது ஒரு பெருசா நடக்கும் இன்னும் கூட அப்படின்னு தான் அவரும் அப்படிதான் கணக்கு போட்டிருந்தாங்க. அவங்க 5000 பிரதி தான் அவங்க அறிவிச்சிருந்தாங்க. ஓ! ஆமா. அது வந்து அவங்க சாதிச்சும் இருக்கிறாங்க. ஓகே. சில புத்தகங்கள்ல. ஓகே. அதாவது அதனாலுமே அது பழைய தேச உடைமையாக்கப்பட்ட நூல்கள். அது ரூ. 100 கூட போடலாம். பட் இத வந்து ஒரு ரூ. 400 போடுறத ரூ. 250 போடுறாங்க. அப்ப இதுக்கு வந்து ஒரு ஒரு கொஞ்சம் மட்டுப்படுத்தி நாங்க சிந்திக்கும்போது கூட, இது ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அது வந்து வீட்டுக்கே வரேன்னாங்க. எதுக்கு வராங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே. அப்புறம் வந்த உடனே அவங்க அந்த செக்க குடுத்த உடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. யார் குடுத்தது? இவர் நம்ம தம்பி கவிஞர் தம்பி தான். ஓகே. அது குடுத்த உடனே எனக்கு உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இது ஒரு பரவால்ல. இதுவரைக்கும் நான் அடையாத ஒரு பிம்பத்த அவங்க குடுத்தாங்க. அதுக்கு இந்த நேரத்தில சீர்பதிப்பதுக்கு கூட நான் நன்றி சொல்லணும். ஏன்னா, அவங்களும் ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. இல்ல அதுக்கு அது ஒரு வந்து ஒரு ஒரு எழுத்தாளனுக்கு வந்து ஒரு பதிப்பகம் வந்து இப்படி ஒரு நம்பிக்கை குடுக்குறதுன்றது வந்து இந்த சூழல்ல ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து மக்கள் பதிப்பு நூல்கள் நெறைய கொண்டு வந்துட்டுருக்காங்க. நமக்கு போன 2027 2025ல வந்து கயிறு ரூ. 1க்கு ஆமா, விற்பனை பண்ணாங்க. ஆமா. ஒரு சிறுகதை ஒரு குழந்தைய கூட்டின்னு வந்தே அங்க பேச வச்சாங்க அவங்க. அந்த கதைய நானும் மறந்துட்டேன். அத வந்து அந்த குழந்தையே வேற பேசிட்டு இருந்தா. நான் சுத்தி சுத்தி கருந்துளைக்கு கையெழுத்து போடுறதிலேயே நான் சுத்திட்டு இருந்தேன். ஆனா ஒரு புக்க படிச்சுட்டு ஒரு குழந்தை வந்து பேட்டி குடுத்துட்டு இருந்தாங்க. அத இவரு கவிஞர் தான் பேசிட்டு இருந்தாரு. எனக்கு அத நான் சரியா கவனிக்காத. ஆனா நான் பார்த்த கொஞ்சம் நினைவுல சொல்றேன். அது மாரி சில வேலைகள்லாம் அவங்க சிறப்பா பண்றாங்க அது. இங்க வந்து இன்னைக்கு இருக்க சூழல்ல ஒரு சின்ன அசைவு தேவைப்படுது. வாசகர்கள்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. அ அத வந்து அ அத வந்து நம்ம மேம்படுத்துறதும், அ அத பரவலா கொண்டு போய் சேர்க்கிற வேலைய பதிப்பகம் செய்யணும். அவன் விரும்புற அளவுக்கெல்லாம் நம்ம எழுதிட்டு இருக்க முடியாது. ஆனா ஆமாமா. தேவையின் நான் ஒரு வேலை செய்றது அவனுக்கு பிடித்தமானதா இருக்கணும். அவனுக்கு பிடிச்சத நான் செய்ய முடியாது. நீங்க நான் செய்த அவங்களுக்கு வேலைய வந்து அந்த படைப்ப இந்த வந்து சமூகத்த வந்து ப்ராப்பரா டிசைன் பண்ணி அவங்க கையில குடுக்கும்போது, அவங்க ஏற்கனவே நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்ப நெறைய மொழிபெயர்ப்புகள்லாம் வருது. அப்ப அதெல்லாம் வாசிக்கும்போது, இதையும் வாசிக்கும்போது அவங்க ஒரு மகிழ்ச்சி. ஓ! இங்க கூட இந்த மாரி படைப்புலாம் வருது. இதுவரைக்கும் அந்த விமர்சனங்கள் அப்படிதான் இருக்குது கருந்துளைக்கு. கருந்துளை அ இறுதியா ஒரு கேள்வி. கருந்துளை வந்து உங்களுடைய மித்த எல்லா படைப்புகளையும் இது எங்க மாறுபட்டு நிக்குதுன்னு நெனைக்கிறீங்க? அ அத வந்து எதோட பொருத்தி பார்க்கணும்னு நெனைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலா நான் உலகம் முழுக்க இருக்கிற படைப்புகள்லாம் பார்த்த உடனே, இங்க இருக்கிற படைப்புகள் எப்பயாவது என்னைய சொல்லுவாங்களா, "நீ இங்க இருக்கிறத வாசிக்கணும்." நான் எல்லாத்தையும் வாசிப்பேன். பட் இங்க இருக்கிறத வாசிக்கும்போது, அது வந்து ஒரு நிலவுடைமை சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாவே இருக்கும். அது மாதிரி பிறகு தான் எனக்கு இங்க ஒரு பெரிய ஆச்சரியத்த குடுத்தது. கே. டேனியல் இலங்கையிலருந்து எழுதுறாரு. வாரா அதுக்கு முன்னாடி எழுதியிருக்கிறாரு. அப்புறம் சில படைப்புகள்லாம் இங்க இருக்க தான் செய்யுது. அப்போ ரவீந்திரநாத் தாகூரோட கோரா வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரு ஒரு 1912லயே அப்படி ஒரு படைப்பு எழுதியிருப்பார். அது இப்பவும் இளைஞர்கள் வாசிக்கணும்னு. இப்ப இந்த மாதிரியான படைப்புகள் கேரளாவுல வரக்கூடிய படைப்புகள் பெரும்பாலும் மீனவ சமூகத்த, எல்லா சமூகத்தையும் ரெப்ரசன்டேட்டிவ் பண்ற மாதிரி இங்க வந்து குறைவு. இங்க வந்து தேடி எடுக்கணும் இங்க. உழைக்கும் மக்களுடைய படைப்புகள்ல தேடி இடதுசாரிகள் நெறைய படைப்புகள் எழுதுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு சில வேலை செஞ்சாங்க. எனக்கு என்னன்னாக்கா, நான் ரொம்ப மகத்தான மேதைகளோட படைப்புகள்ல ஆழமா கால் பதிச்சவன். அது அ அலெக்சாந்தர் குப்ரின், அலெக்சாந்தர் புஷ்கின், சிங்கிஸ் ஐத்மாத்தவலாம் வந்து கதற விட்டுருவான். இவரோட மக்சிம் கார்கியோட தாய் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவரோட அர்த்த உணவுக்கெல்லாம் அது அ இன்னும் ஃபோமோ கார்டினோ அவரது, அ அவரோட மூவர், அ இதெல்லாம் வந்து ஒரு இன்னும் ரொம்ப ஆழமான அதே நேரத்தில அவரோட வந்து வேற சிறுகதைகள் மிக எக்ஸலன்ட் மெட்டீரியல் அதெல்லாம். அது எல்லாமே இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படைப்புகள் அது. ஆனா தாய் பேசப்பட்ட அளவுக்கு மிச்ச எந்த படைப்புகளும் வந்து இவங்க பேச இங்க பேச மாட்டாங்க. மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு ஹெமிங்வேவோட கடலும் கிழவனும் பேசுற அளவுக்கு அவருடைய இந்த மணி யாருக்காக ஒலித்ததெல்லாம் வந்து பிரம்மாண்டமான படைப்புகள். அப்ப அதெல்லாம் வாசிக்கும்போது, நம்ப மார்க் அ க க இவர் காஸ் அ மார்க்வெஸ் கேப்ரியல் இருக்காரு. கேப்ரியல் கேப்ரியல் மார்கஸ் மார்க்வெஸ். கார்கே. அவரோட படைப்புகள்லாம் வாசிக்கும்போது, லத்தீன் அமெரிக்கன் படைப்புகள் நெறைய நீங்க வாசிக்கும்போது லத்தீன் அமெரிக்க சிறுகதை தொகுப்புலாம் வாசிப்பீங்களா? ஆமா வாசிப்பேன். அப்புறம் நம்ப இவரோட தியாங்கோ தியாகோ. ஹூகி ஓகே. அவரோட படைப்புகள், இது எல்லாமே நீங்க அ சீன படைப்புகள், சவுத் ஈஸ்ட் ஏஷியா இதெல்லாம் வாசிக்கும்போது,
உரைநடையில அவங்க வேற எங்கேயோ போறாங்க. நாம இன்னும் கூட அப்புறம் நானே வந்து ஒண்ணு யோசிச்சேன். நீ எப்பவுமே வந்து நல்லா எழுதுற. ஆனா இதே டேப்லெட்டே குடுத்துன்னு இருக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்ல. நீ உண்மையா வந்து ப்ராப்பரா இன்னும் கூட உன்ன வளர்க்கணும்னாக்கா, என்ன வளர்க்கணுன்றதில்ல. என்னுடைய படைப்பு படைப்புடைய மாற்றணும். அதில சின்னதா ஒரு மாற்றத்த கொண்டு வரணும் அப்டின்னும்போது, அ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்ல வந்து பேசும்போது சில விஷயங்கள நம்ம கூடுதலா சொல்ல முடியும். அப்டின்ட்டு அத ஒரு கிராஃப் ஒண்ணு போட்டு பார்த்தேன். என்னால முடியல. கைவிட்டுட்டேன். அப்புறம் அத ஒரு சிறுகதையா எழுதினேன். அப்ப அந்த சிறுகதை போனாக்கா, அதுவே 20 பக்கத்துக்கு போயிடுச்சு. அது இந்த சிறுகதை 20 பக்கம் போறதுக்கு லாய்க்கு இல்ல. அதுவும் ரூட் மாறிடுச்சுன்ன உடனே தூக்கி எறிஞ்சுட்டேன். அப்புறம் சரின்னு பார்த்தா, அந்த சிறுகதைக்குள்ள ஒரு நாட்டு ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டேன். அவன் வந்து டெவலப் ஆகி போக ஆரம்பிச்சான். அப்புறம் அதுக்கு ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு போம்போது, அது கரெக்ட்டா இருந்தது அது. சரி இதில வந்து ஒட்டுமொத்தமான விஷயங்களே ஒரு 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 இது ஒரு ஓப்பனர் மாரி எனக்கு இந்த நாவல். இதுதான் ஃபர்ஸ்ட் நாவல் எனக்கு. இந்த மாரி ஜானர்ல. அப்ப இதில கொஞ்சம் நம்ம வேலை செஞ்சு பார்க்கலாம். இத நான் வந்து இப்போ உள்ள இந்த ஜென்ஸிக்களோட பொருத்தி பார்க்கணும்னா, ஒரு புரிதலற்ற மனிதர்களா, எந்த ஒரு அடிப்படை தத்துவங்கள் அற்ற மனிதர்களா உருவாகிட்டு இருக்க ஒரு ஜெனரேஷன் ஒண்ணு இருக்கு. அ அதே நேரத்தில அறம் சார்ந்து நமக்கு நெறைய கேள்விகள் கேட்க வேண்டிய ஒரு ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம். இதெல்லாம் வந்து கருந்துளை வந்து அ இன்டைரக்ட்டா வந்து பேசும். பேசுது. நேரடியாவும் பேசுது. ம். அது இப்ப சமீபத்தில உள்ள இந்த ரீசென்ட்டா உள்ள இந்த ஜெனரேஷன பார்த்து உங்களுக்கு அது இந்த நோக்கம் வந்ததா? எப்படி அது? இல்ல நான் இந்த சமூகத்தில இருந்து தான் சமூகம் தான் எனக்கு கத்துறதே. நானே உற்பத்திலாம் பண்ண முடியாது. சமூகம் தான் சமூகத்த பார்க்குறோம். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு உள்ளீடற்ற சமூகமா இது இருக்குதோ! அப்டின்ற எனக்கு ஒரு 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 பார்வை. ஏன்னா, ஒரு நடிகன் கூட இங்க வந்து நான் உன்ன மாத்திருவேன்றான்ல. ஏன்னா, இங்க உயிர குடுத்த 100 ஆண்டுகளா அர்ப்பணிப்பு உள்ள அமைப்புகள், இயக்கங்கள், லட்சியங்கள். நீங்க திராவிட கட்சி எடுத்துக்கங்களேன். அவங்க செஞ்ச வேலை அது அவங்க மிகப்பெரிய மேல வேலை. நமக்கு விமர்சனம் இருக்கும். ஆனா, அவங்க செஞ்ச வேலை இருக்குதுல்ல, ஒரு எக்ஸலன்ட் ஒர்க் அது. அந்த அதோட நீட்சியா தான் நம்ம இங்க இவ்வளவாவது நம்ம வந்து சுதந்திரமா இருக்க முடியுது. பண்ண முடியுது. அந்த கிராஃப் இருக்குதுல்ல, அது வந்து இவங்களுக்கு ஏன் புரியாம போயிடுச்சு. அப்போ இங்க உள்ளீடற்ற சமூகமா மாறிடுச்சு. இங்க தத்துவமே கிடையாது. தத்துவம்ன்றது கற்பிதங்கள தான் இவங்க தத்துவம்ன்றாங்க. இல்ல தத்துவம் குறித்த தேவை இல்லாம தேவையில்ல. இருக்கிறாங்க. ஆனா, உலகம் முழுக்க இருக்கிற 25 வயது இளைஞன கூட்டின்னு வந்தா, அவனுக்கு ரெனோ டெக்கார்ட்ஸ் தெரியும். ஓகே. சாக்ரடீஸ் தெரியும். ஆமா. அவனுக்கு வந்து தேல்ஸே தெரியும் அவனுக்கு. தஸ்தோவஸ்கியும் தெரியும். தெரியும், அவனுக்கு வந்து தெரியும், அ தெரியும். கேப்ரியல் மார்கெஸும் தெரியும். ஆமா. யாரும் வந்து அவன நான் தான் அ ஆசான்லாம் ஏமாத்த முடியாது அங்க. கண்டிப்பா. உண்மையான ஆசான தான் அவன் ஆசான அக்செப்ட் பண்ணுவான். அதனால தான் அவன் தனித்து தன் வாழ்க்கைய துவங்குவான். ஆனா, இங்க அது நடக்கல அப்டின்னும்போது, இங்க வந்து உள்ளீடு இருக்கிற தத்துவத்தெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு, பொய்யும், பாசாங்கையும் உள்ள ஃபில் பண்ணி வைக்கிறாங்க. அது செயல்படாது அது. அது ஒரு ஆட்டு மந்தையா மாத்துறதுக்கான ஒரு பெரும் சமூகத்த அது பண்ணும். அதுதான் இங்க இருக்கிற ஒரு சமூக திட்டமாவே இங்க இருக்குது. அந்த திட்டத்துக்குள்ள சிக்கின இளைஞர்கள் வந்து எந்த பக்கம் ஓடுறதுன்னே தெரியாது. 2 கேள்வி கேட்டா அப்படி தர 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 தரன்னு ஆடுவான் அவன். அவங்களெல்லாம் வந்து இவங்க அ ரூல் பண்ணாக்கா என்ன ஆயிடும் இந்த சமூகம்? அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அப்ப இதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்த நீ பேசு. ஏற்கனவே நீ பேசுற. நான் எல்லாரும் இவங்க சொல்ற மாரி வட சென்னையே எழுதுறவன் கிடையாது. வட சென்னை நான் இருக்கிறேன். என்னை சுத்தி அந்த சமூகம் இருக்குது. அந்த நிலப்பரப்பு இருக்குது. அந்த நிலப்பரப்ப நான் காதலிக்கிறேன். அந்த நிலப்பரப்ப தான் நான் எழுதப் போறேன். ஆனா, 30% தான் அந்த நிலப்பரப்ப நான் எழுத முடியும். மீதியெல்லாம் வந்து உலகினுடைய பல பரப்புகளையும், பல மனிதர்களையும் இந்தியா முழுக்க இருக்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நிலப்பரப்புகளையும், அங்க இருக்கிற மனிதர்களையும் நான் கொண்டு வரணும்னு விரும்புறேன். இந்த கிராஃப் எனக்கு ரொம்ப அத சாத்தியப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. கருந்துளை. ஓகே. சிறப்பு. நீண்ட உரையாடல். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. அ வெகு விரைவில உங்களுடைய அடுத்த புத்தகத்துக்கான வேலைய துவங்கி, அந்த அறிவிப்பையும் நாங்க வந்து சோசியல் பிளாட்ஃபார்ம்ல உங்களுடைய முகநூல் பதிவுகள்ல பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். நன்றி தோழர். தொடர்ந்து இயங்கணும். நன்றி. வணக்கம்.